ஜஸ்ட் இமேஜின் நம்ம ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கில் போய் உட்காந்தோன்னா எப்படி இருக்கும்? எத்தனை பேர் வந்து கிளியர் பண்ணிட்டு ஒரு எக்ஸாம் போகிறாங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன் நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? நம்ம லைஃபே செட்டில் ஆன மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுக்கான என்னோட சின்ன கான்ட்ரிபியூஷன் தான் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வீடியோ. ஹாய், நான் உங்கள் காயத்ரி. இந்த சேனல் ஸ்டடி வித் காயு. இன்னைக்கு நம்ம வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் வந்து பார்க்க போகிறோம். அதில் 100 கொஸ்டின்ஸை வந்து வித் டீட்டெயில் அனலைசிஸ் வந்து பண்ண போகிறோம். நாட் ஓன்லி கொஸ்டின்ஸ், அதில் இருக்கிற இம்பார்ட்டண்டான அதர் பெர்ஸ்பெக்டிவ்லையும் வந்து நம்ம வந்து பேச போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சொல்லாலும் பொருளாலும் அழகுபட எடுத்துரைப்பது டேஷ் இலக்கணம் ஆகும். இங்கே பாருங்க, அழகுபடன்னு கொடுத்துட்டாங்க. சொல், யாப்பு, அணி, எழுத்து. ஆப்ஷன் சி அணி. சொல்லாலும் பொருளாலும் அழகுபட எடுத்துரைப்பது என்ன இலக்கணம் அப்படின்னா அணி இலக்கணம். அப்புறம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சரிந்து என்ற சொல்லின் சரியான பகுபத பிரிப்பு முறை என்னன்னு கேட்டிருக்காங்க. பகுபத உறுப்பிலக்கணம் வந்து 6 வகைப்படும். அதில் சரிந்து அப்படிங்கிறத வந்து எப்படி பிரிக்கலாம்னா சரி கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் உ, இதுதான் வந்து து. இப்படி தான் பிரிக்கணும். அப்போ எந்த ஆப்ஷன் இருக்க? ஆப்ஷன் டி, இதுதான் வந்து கரெக்ட். இந்த சரிங்கிறது வந்து பகுதி, இத்துங்கிறது சந்தி, இந்த இத்து இந்தானது வந்து விகாரம். இந்த இத்து வந்து இறந்த கால இடைநிலை, இந்த ஊங்கத்து வந்து நம்மளோட வினையச்ச விகுதி. மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே பாருங்க, இந்த ஆப்ஷனில் பாருங்க தூ வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன்லாம். ஸோ இது வந்து வராது. இதெல்லாம் பாருங்க அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை வந்து இந்த வந்து பிரிக்கவே இல்லை. மூணாவது கொஸ்டின் பாருங்க. வாலண்டியர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லுங்க. வாலண்டியர் அப்படின்னா என்ன? தன்னார்வலர். ஆப்ஷன் சி தன்னார்வலர். சமூகவாதி அப்படிங்கிறது வந்து சோஷியலிஸ்ட். சோஷியலிஸ்ட். சீர்திருத்தவாதி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ரிஃபார்மிஸ்ட். அடுத்தது பார்க்கலாம். நாலாவது கொஸ்டின் பாருங்க. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அல்லில் ஆயினும் விருந்துவரின், விருந்தை பற்றி பாடுறது எந்த நூல் அப்படின்னு கேட்கலாம். புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, கலித்தொகை. ஆப்ஷன் சி நற்றிணை. ஐந்தாவது கொஸ்டின் பார்க்கலாம். அறம் எனப்படுவது யாதெனின் கேட்பின் மறவாது இது கேள் என்ற இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரம், திருக்குறள், பெரிய புராணம், மணிமேகலை. இதில் வந்து திருக்குறள் வந்து எடுத்துடலாம். ஏன்னா பாருங்க, திருக்குறளுங்கிறது மேலே வந்து 4 அடியும் கீழே வந்து 3 அடியும் வரணும். இதே மாதிரி வந்து லாஸ்ட்டில் வந்து இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் மாதிரிலாம் வராது. ஒரு அடி வந்து ஃபுல்லாக வந்து முடிஞ்சிட்ருக்கணும். கற்க கசடர கற்பை கற்றபின் நிற்க அதற்கு தக, அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ திருக்குறள் கிடையாது, தெரிஞ்சிச்சு. அடுத்தது பார்க்கலாம். அறம் எனப்படுவது, அறம் பற்றி பேசின இன்னொரு நூல் எது திருக்குறளுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை. ஆப்ஷன் டி. அடுத்தது ஆறாவது பாருங்க. தவறான சொல்லை தேர்ந்தெடுக்கவும். கண்டான், வென்றான், நண்டு, வண்டு. பாருங்க, வென்றான், இதுதான் வந்து தவறான சொல். ஆப்ஷன் பி. அடுத்தது பார்க்கலாம். இந்த வென்றான்ங்கிறது எப்படி வரும்? இந்தரா வரும், வென்றான். அடுத்தது ஏழாவது பார்க்கலாம். சதம் என்ற சொல்லின் பொருள். சதம் அப்படின்னா என்னன்னா 100. ஆப்ஷன் பி. எட்டாவது பார்க்கலாம். நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது என்ன விகாரம்னு கேட்டிருக்காங்க. தோன்றல் விகாரம். அப்படி வந்து அந்த எழுத்து கெட்டுடுச்சுன்னா கெடுதலும், திரிந்து வந்தால் அந்த திரிதலும், இயல்பு புணர்ச்சிங்கிறது இயல்பாக வந்து சேர்ந்து வர்றது. இப்போ வாழை கூட்டல் மரம், இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு வாழை மரம். இப்போ தோன்றல் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது வந்து கெடுதலுக்கு மரம் கூட்டல் வேர், மரவேர். புதுசாக ஒரு எழுத்து வந்து தோன்றணும். பூ கூட்டல் கொடி, பூங்கொடி. ஓகேங்களா? அடுத்தது 9வது கொஸ்டின். நாவின் மீது பொருந்தும் குறைபாடுடைய உணவின் சுவைகள் டேஷ் என தமிழீடு தூது கூறுகிறது. மொத்தம் எத்தனை பார்த்தீங்கன்னா 6. ஆப்ஷன் சி. தமிழீடு தூது எழுதினவர் பேர் வந்து நமக்கு வந்து தெரியாது. தமிழீடு தூது அப்படிங்கிறது வந்து மதுரை சொக்கநாதன் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தமிழை வந்து தூது விடுற மாதிரி
அமைந்த பாடல் தான் வந்து தமிழ் வீடு தூது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தூதுங்கிறது வந்து ஒரு 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. இதை வந்து வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. 10வது பார்க்கலாம். யானை போரை பாதுகாப்பாக காண்பது எப்படி என்று வள்ளுவர் கூறுகிறார். மலை மீது நின்று குன்றேறி யானை போர் கண்டிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருப்பார். குன்றேறி, இப்போ குன்றுனா மலை மேல் நின்று. ஆப்ஷன் ஏ. அடுத்தது பார்க்கலாம். 11. பரிபாடல் டேஷ் நூல் ஒன்று. பரிபாடல் அப்படிங்கிறது வந்து 8 தொகை பாடல்கள் ஒன்று. 8 தொகை படிகள் தான் வந்து அகநானூறு, புறநானூறு, நற்றிணை, சங்க நூல்கள் பற்றி, பரிபாடல், 10 இதெல்லாம் பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ 8 தொகை. 8 தொகையில் 8 நூல்கள் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் நான் போடுறேன் பாருங்கள். அகம், அகநானூறு, புறநானூறு, 10, பரிபாடல், கலித்தொகை, நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 தொகை நூல்கள். 10 பாட்டு அப்படிங்கிறது வந்து மொத்தம் வந்து 10 பாடல்களை கொண்டது. திருமுருகாற்றுப்படை, சிறுமானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, இதெல்லாம் வந்து மலைப்படுகலாம், இதெல்லாம் வந்து 10 பாட்டில் வந்து சேரும். அப்போ ஆப்ஷன் ஏ. 12வது பாருங்க. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம் எது என்று நாலடியார் கூறுகிறது. ஆப்ஷன் சி கல்வி. கல்வியை பற்றி தான் வந்து நாலடியாரில் ஔவையார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. கல்வியே சிறந்த அழியாத செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு. 13வது புகழ்வது போல பழிப்பதும், பழிப்பது போல புகழ்வதும் என்ன அணின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வஞ்ச புகழ்ச்சி அணி. வஞ்ச புகழ் தேவர் அணையர் கயவர் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து சொல்லியிருப்பார். தேவர் அணையர் கயவர் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் வந்து கயவர்களோட வந்து ஒப்பிட்டு சொல்லியிருப்பார். ஆனால் வந்து கயவர்களோட மேலானவர்கள் தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் முடிச்சிருப்பாங்க. அப்போ புகழ்வது போல பழிப்பதும், பழிவது போல புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி. 14வது பார்க்கலாம். அறிவியல் புனைக்கதைகள் தலைமகன் என்று புகழப்படும் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவன் கேட்டிருக்காங்க. அப்போ சுஜாதா வந்து பிரெஞ்சு நாடோ கிடையாது, நமக்கு தெரியும். கன்ஃபூஷியஸ் கிடையாது. வாக்கர் இல்லை, ஜூல்ஸ் வெர்ன். ஆப்ஷன் பி. ஜூல்ஸ் வெர்ன் தான் வந்து அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன். 15வது உணைவிடப்படுவது நிலத்தோடு நீரே என்று இப்பாடலுக்கு இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ புறநானூறு. புறநானூரில் வந்து குட புலவியனார் வந்து பாடியிருப்பார். உணவிடப்படுவது நீரத்தோடு நீரே அப்படின்னு சொல்லிட்டு. 16வது பார்க்கலாம். 4 அடி 400 என்று போற்றப்படும் நூல் எது? 4 அடி 400 அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் சி நாலடியார். அவை எழுதிய நாலடியார் தான் 4 அடி 400 அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 17. பொறுத்துக்க பார்க்கலாம். எழுதினான், படிப்பித்தான். எழுதினான்ங்கிறது வந்து தன்வினை, படிப்பித்தான் பிறவினை. விரைவாக சென்றான், வினை அடை. வினை அடை அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்கிலீஷில் அட்வர்ப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அழகிய கட்டடம், அழகிய பெயரடை, தட் இஸ் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ். சரிங்களா? அப்போ 2, 1. இப்போ எதில் இருக்குது? 2, 1, 4, 3. ஆப்ஷன் பி. 18வது பார்க்கலாம். சரியான தொடர். கதிரவன் மறையும். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மலையும். ஆப்ஷன் சி. 19. தமிழ் வீடு தூது இலக்கியத்துக்கு கூறப்படும் வண்ணங்களின் எண்ணிக்கை எத்தனை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 100. 100 வண்ணங்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 20. வெறி என்பதன் பொருள் என்ன? வெறி. வெறி அப்படின்னா என்னன்னா ஆப்ஷன் சி அஞ்சி. 21 பார்க்கலாம். ஈரோடு தமிழன்மையின் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி வணக்கம் வள்ளுவ. 22. ஓரெழுந்தெடுத்த ஆறெழு திருங்குடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட பாடல் வந்துள்ள அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து கோவலனும் கண்ணகியும் வந்து மதுரை நகர் சென்றடையும் போது அங்கே இருக்கிற மதில் மேல் உள்ள இந்த கொடிகளில் வந்து அசைது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க வந்து வராதிங்க நகருக்குள்ள அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுவேன். அதாவது கவிஞன் தன் கருத்தை வந்து ஒரு இயல்பாக நடக்கிற செயல்முறை ஏற்றி கூறுவது தான் வந்து என்ன அணி? ஆப்ஷன் சி தற்குறிப்பேற்ற அணி.
இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இளங்கோவடிகள் தற்குறிப்பேற்ற அணியை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. அடுத்து 23 கூற்று கொடுத்துருக்காங்க. 1, 2 ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்களை முகமன் என்பர். இது வந்து கரெக்டு. காசி காண்டம் 8 விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கங்கள். 8 கிடையாது, 9. அப்போ 2வது தவறு. அப்போ 1 சரி, 2 தவறு. ஆப்ஷன் டி. 24 பார்க்கலாம். மணிமேகலை துறவு என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ சீத்தலை சாத்தனார். 25 ஆண்பார் பிள்ளைத்தமிழ் இறுதி 3 பருவங்கள் கேட்டிருக்காங்க. ஆண்பார் பிள்ளைத்தமிழ் வந்து 7 பருவங்கள் வந்து ஆண் பெண் 2 பிள்ளைத்தமிழுக்கும் வந்து சரியாக இருக்கும், சேமாக இருக்கும். லாஸ்ட் 3 வந்து பிரிஞ்சிருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சிற்று சிறுபறை சிறுதேர் இதுதான் வந்து ஆண்பார் பிள்ளைத்தமிழ். இந்த கழங்கு அம்மானை ஊசல் அப்படிங்கிறது வந்து பெண்பார் பிள்ளைத்தமிழ். 26 காலத்தை காட்டும் பகுவத உறுப்பு எது? காலத்தை காட்டுவது வந்து இடைநிலை. ஆப்ஷன் சி. இடைநிலை வந்து 3 காலங்களையும் காட்டும். அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3த்தையும் வந்து காட்டும். இறந்த காலம்னா இத்து அது வரும், நிகழ்காலம்னா கிறு கின்று ஆ நின்று, எதிர்காலம்னா இவ்வு செய்வான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எதிர்காலம். அடுத்தது 27 நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தன என்று கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி சிறுபான்நாட்டுப்படை. சிறுபான்நாட்டுப்படையில் நத்தனார் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நல்லிய கோடான் பற்றி சொல்லியிருப்பார். நல்லிய கோடான் அவரை பற்றி வந்து அந்த மன்னனை வந்து புகழ்ந்து பாடியிருப்பார். அதில் வந்து பாடலில் வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துருப்பார். அதாவது விருந்தோம்பல் பற்றி சொல்லியிருப்பார். நெய்தல் நிலத்தவர் பாணர்கள் வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தார். பார்க்கலாம். 10 பாட்டு நூல்களில் கடியலூர் உருத்திர கண்ணார் இயற்றவை எதுன்னு கேட்டிருக்காங்க. கடியலூர் உருத்திரங்கண்ணார் எழுதியது பட்டினப்பாளையும் பெருமாநாட்டுப்படை. ஆப்ஷன் ஏ. பட்டினப்பாளையம் வந்து கரிகால சோழனை பற்றி சொல்லியிருப்பார். கரிகாலனை பற்றி சொல்லியிருப்பார். அடுத்தது 29 உயிரெழுத்துக்கள் ஐ என்பதை ஐ எனவும் அவ் என்பதை அவ் எனவும் சீரமைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ஈவேரா பெரியார் அவர்கள். ஆப்ஷன் பி. 30 மனிதன் பணிவு கொள்ளும் காலம் எது என்று வள்ளுவர். மனிதன் பணிவு கொள்ளும் காலம் வந்து செல்வம் மிகுந்த காலம். ஆப்ஷன் ஏ. 31 பார்க்கலாம். ஒரு நாள் கழிந்தது என்ற சிறுகதையின் ஆசிரியர். ஒரு நாள் கழிந்தது எழுதது யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ புதுமை பித்தன். நீர்நிலைகளோடு பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க புலரி அகழி ஆறு இளஞ்சி. ஆப்ஷன் ஏ புலரி. இந்த அகழிங்கிறது வந்து கோட்டைக்கு வெளியே உள்ள நீர். இளஞ்சிங்கிறது பல இதுகளுக்கு வந்து பலதரப்பட்ட யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற அந்த நீர் தான் வந்து இளஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறுங்கிறது நமக்கு தெரியும் நதி. 33 பசுவை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ஆ ஆண் இறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐயிங் அப்படிங்கிறது என்னன்னா தலைவன். அடுத்தது 34 தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை டேஷ் பெயரில் வழங்கி வருகிறது. ஆப்ஷன் சி மூவலூர் ராமாமிர்தம். 35 கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1 பார்க்கலாம். சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. இது வந்து கரெக்டு. கூற்று 2 சிவக சிந்தாமணியின் மைய கருத்து இன்பங்களை துறந்து துறவு போன வேண்டும் என்பதாகும். ரெண்டுமே வந்து கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் பி கூற்று 1 மற்றும் 2 சரி. சீவக சிந்தாமணி எழுதுனது யார் அப்படின்னா திருத்தக்க தேவர். 36 பின்படி காலம் கீழ்கண்டவற்றில் தேர்க. பின்படி காலம் இப்போ காலங்களை வரிசையாக இது பண்ணோம் அப்படின்னா இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம். இப்போ கார்காலம்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவடி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. அப்போ கடைசியில் பின்பனி காலம் வந்து மாசி பங்குனி. இப்போ ஆப்ஷன் பி. அடுத்தது 37 பார்க்கலாம். கல் அலை என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி கற்குன்று.
38 திணை என்பது எத்தனை? திணை என்பது 2 வகைப்படும், உயர்திணை, அக்ரிணை. இப்போ 2 ஆப்ஷன் பி. 39 மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மருந்தே ஆயினும் விருந்தோடு உன், ஆப்ஷன் ஏ ஔவையார். 40 தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதக அப்துல் கலாம் அவர்கள் பாராட்டப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ நெல்லை சு முத்து அவர்கள். 41 தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் மொழி இலக்கண வகைகள் வந்து மொத்தம் 5. என்ன அப்படின்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. சரிங்களா? அடுத்தது திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபருக் கல்லூரி ஆகியவை தொடங்க காரணமாக இருந்தவர் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி காயிதே மில்லத் அவர்கள். அடுத்தது பார்க்கலாம். 43 பார்க்கலாம். பரப்பிக்குளம் ஆனைமலை பகுதியில் வசிக்கும் காடர்கள் தாங்கள் பேசும் மொழியை டேஷ் என்று அழைக்கின்றனர். என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி ஆல் அளப்பு. 44 தொல்காப்பியர் பிறப்பியலில் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை டேஷ் அடிப்படையில் விளக்கி இருப்பதை வெளிநாட்டு அறிஞர்களும் போற்றுகின்றனர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி உடற்கூற்றியல். ஆப்ஷன் பி. 45 பார்க்கலாம். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் ஆகிய முப்பெரும் காவியங்களை படைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா ஆப்ஷன் சி பாரதியார் அவர்கள். 46 செய்யுளில் இறுதி எழுத்து அல்லது ஓசை ஒன்றி வர தொடுப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா இறுதி எழுத்து ஒன்றி வருவது வந்து ஆப்ஷன் சி இயைபு. முதல் எழுத்து ஒன்றி வர்றது வந்து மோனைனும், இரண்டாம் எழுத்து ஒன்றி வர்றது வந்து எதுகைனும் சொல்லுவாங்க. முரண் அப்படிங்கிறது வந்து எதிரெதிராக வரும். 47 யசோதர காவியத்தின் உட்பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? யசோதர காவியம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ஷன் டி சருக்கம். இந்த இளமங்கம்ங்கிறது சீவக சிந்தாமணியில் வந்து இருக்கும். காதை அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் வந்து இருக்கும். படலம் எதில் சொல்லுவாங்கன்னா கம்பராமாயணத்தில் சொல்லுவாங்க படலம். நெக்ஸ்ட் தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் அடிகளில் பறவைகள் வலசை வந்த செய்தியை கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சத்தி முத்த புலவர். ஆப்ஷன் ஏ. 49 பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க. ஓட்டம் அப்படிங்கிறது வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர். பிடி அப்படிங்கிறது வந்து முதல்நிலை தொழிற்பெயர். சூடு அப்படிங்கிறது வந்து சுடுங்கிறது தான் வந்து சூடுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஆடுங்கிறது வந்து தொழிற்பெயர். தல் அப்படிங்கிற விகுதி வந்திருக்கிறதுனால அது வந்து தொழிற்பெயர். அப்போ ஃபஸ்ட்டுக்கு 3. இப்போ 1க்கு 3 வச்சா 3 1 4 2. ஆப்ஷன் ஏ. அடுத்தது 50வது ஹார்வெஸ்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஹார்வெஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அறுவடை. நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது வந்து இரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது உழவு, நெற்பயிர் அதெல்லாம் வந்து வராது. நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது வந்து இரிகேஷன். 51 பார்க்கலாம். திருவிளையாட புராணம் பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரஞ்சோதி முனிவர். ஆப்ஷன் ஏ பரஞ்சோதி முனிவர். அடுத்தது துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும். இப்பாடல் வந்து ஆசிரியர்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 53 கீழ்கான மரபு தொடர்கள் பொருந்தாதவற்றை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆட்டு மந்தை, ஆந்தை அலரும், குயில் கூவும், மயில் அகும் எல்லாம் வந்து இந்த ஓசைகளை பற்றி இருக்குது. அந்த ஆப்ஷன் ஏ மட்டும் பாருங்க, அது வந்து கூட்டத்தோட பேராக இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து தவறு. ஆப்ஷன் ஏங்கிறது ஆட்டு மந்தைங்கிறது கரெக்ட் தான், பட் இதில் வந்து பொருந்தாது. புறத்திரட்டு உரை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இளங்குமரனா. இளங்குமரனா புறத்திரட்டு எழுதியிருப்பார். 55 வானம்பாடி இயக்க கவிஞர்கள் குறிப்பிடத்தக்கவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வானம்பாடி இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மு மேத்தா அவர்கள். 56 கூற்று கொடுத்துருக்காங்க. இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு எனப்படும். இது கரெக்டு. இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதும் வழா நிலை எனப்படும். இதுவும் கரெக்ட். இப்போ ஆப்ஷன் டி கூற்று 1 மட்டும் 2 சரி. 57
ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி வேலு நாச்சியார் அவர்கள். 58 பொறுத்துக்க. நாற்று அப்படிங்கிறது வந்து நெல்லின் இளநிலை, கன்றுங்கிறது வந்து வாழையின் இளநிலை, குருத்துங்கிறது தென்னையின் இளநிலை, பிள்ளைங்கிறது இது பாருங்க, நாற்றுங்கிறது வந்து நெல்லின் இளநிலை, கன்று குருத்து பிள்ளைன்றாங்க. அப்போ பிள்ளைங்கிறது வந்து தென்னம்பிள்ளை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ 2. அப்போ ஃபஸ்ட்டு அவனுக்கு 4 போட்டுக்கலாம். கன்று அப்படிங்கிறது வந்து குருத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குருத்துங்கிறது வாழையின் இளநிலை, கன்றுங்கிறது வந்து புளியின் இளநிலை, பிள்ளைங்கிறது தென்னை இளநிலை. ஆப்ஷன் சி. இது இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. நாற்றுங்கிறது வந்து நெல்லிலை, கன்றுங்கிறது வந்து புளியின் இளநிலை, குருத்துங்கிறது வாழையின் இளநிலை, பிள்ளைங்கிறது வந்து தென்னையின் இளநிலை. 59 விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் டேஷ் இயக்கத்தில் கலந்து கொண்டார். ஆப்ஷன் டி ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆபரேஷன் மூமெண்ட். எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் வந்து மிகாது. குதிரை தாண்டியது அப்படின்னு கொடுப்பாங்க. அது வந்து எழுவாய் குதிரை அப்படிங்கிறது. அப்போ அது பின்னாடி வந்து வல்லினம் வந்து மிகாது, குதிரை தாண்டியது. 61 இனிமையும் நீர்மையும் தமிழனால் ஆகும். இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பிங்கள நிகண்டு. ஆப்ஷன் ஏ. 62 பார்க்கலாம். 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல். 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் வந்து ஆப்ஷன் சி முல்லைப்பாட்டு, 103 அடிகளை கொண்டது. 63 டாக்டர் இரா அரங்கநாத விருது எந்த துறையில் சிறந்த விளம்பரம் தரப்படுகிறது. ஆப்ஷன் ஏ சிறந்த நூலகர்களுக்கு. 64 மொழி இறுதி எழுத்துக்கள் அடிப்படையில் பிறமொழி சொற்களை தேர்ந்தெடுக்கவும். இதில் பாருங்க, கடல் கூந்தல், குருவி காக்கை, கார்த்திக் திலீப், கொக்கு கௌதாரி. ஓகேங்களா. ஆப்ஷன் சி கார்த்திக் திலீப். இதுதான் வந்து தவறாக இருக்கு. இதுதான் வந்து பிறமொழி சொற்களை கொண்டது. 65 புரவி நாட்டியம் என்ற பெயரால் அழைக்கப்படும் நிகழ்நிலை. புரவினா குதிரை. அப்ப ஆப்ஷன் சி பொய்க்கால் குதிரை ஆட்டம். 66 கூற்று பாருங்க. கேடில் விழிச்செல்லும் கல்வி. கூற்று 2 அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வி. ரெண்டுமே வந்து சரி. திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்றாரு, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை கொடுத்திருப்பாரு. ஆப்ஷன் டி. இரண்டும் சரி. 67 தமிழெழுத்தோதி இந்நூலை முதலில் பதிப்பித்தேர் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி ஊவேசா, தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் ஊவேசா, தமிழ் தாத்தா. தமிழெழுத்தோதி வந்து யார் எழுதியிருப்பாங்க, ஆசிரியர் பேர் வந்து நமக்கு வந்து தெரியாது. 68 பொருந்தாத சொல்லி தேர்ந்தெடுக்க. இயல் இசை நாடகம் வரைக்கும் இந்த ஓவியம்ங்கிறது வந்து தவறு. இதுதான் வந்து முத்தமிழ். 69 மாளிகையில் பல சிற்பங்களில் சுதை சிற்பங்கள் இருந்ததை கூறும் நூல் வந்து ஆப்ஷன் ஏ மணிமேகலை. 70 பார்க்கலாம். யாப்பதிகாரம், தொடை அதிகாரம் போன்ற நூலை படைத்தவர் என்ன. ஆப்ஷன் பி புலவர் குழந்தை. புலவர் குழந்தை எழுதிய மிக இம்பார்ட்டன்டான நூல் வந்து ராவண காவியம். 71 தொல்காப்பியர் சுட்டும் ஓரறிவு உயிர்களுக்கு ஒரே ஆசிரியர் கூறும் எடுத்துக்காட்டு வந்து ஆப்ஷன் ஏ புல்மரம். 5 அறிவுல வந்து பறவை விலங்கு வரும். சிப்பி வந்து 2 அறிவு அதில் வந்து வரும். 72 கல்வெட்டுகள் செப்பேடுகள் ஆகியவற்றை காணப்படும் வரி டேஷ் டேஷ் என்று இரு வகையாக பிரிக்கலாம். ஆப்ஷன் ஏ வட்டெழுத்து, தமிழ் எழுத்து. 73 சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து வந்து ஆயுத எழுத்து, எஃகு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எஃகு. 74 பொருந்தாதினை. திருவாரூர் கருக்கையூர். பட்டிமன்றம் கரெக்டு. ஏறுகோள் எருதுகட்டின்னு சொல்லுவாங்க. ஆதிச்சூர் அரிக்கமேடு. இந்த திருவாரூர் கருக்கையூர் தான் வந்து தவறானது. ஆப்ஷன் ஏ. குணங்கள் கூட்டல் எல்லாம் சேர்த்து எழுதுகிறது குணங்கள் எல்லாம். ஆப்ஷன் டி. 76 இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர் வந்து பேராசிரியர் மாசு அண்ணாமலை. ஆப்ஷன் ஏ. 77 உமர் கய்யாம் பாடல்கள் என்ற மொழிபெயர்ப்பு நூலை படைத்தவர் யாருன்னா ஆப்ஷன் பி கவிமணி தேசிக விநாயகனார். 78
எந்தை சோநாடு எனும் இச்சொற்கள் வழக்கில் எந்த வழக்கினை சார்ந்தவைனா ஆப்ஷன் சி மருவு சொற்கள். எப்படி புதுச்சேரியை புதுவைன்னு சொல்றோம், புதுக்கோட்டையை புதுகைன்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி அது வந்து எந்தை சோநாடு அப்படிங்கிறதும் மருவு சொற்கள் தான். 79 பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ. இவ்வடிகள் உணர்த்தும் பொருள் வந்து ஆப்ஷன் சி விருந்தோம்பலை பற்றி சொல்லியிருப்பாங்க. புகு வாயில் அடைப்ப கடவுணர். 80 வேதாரண்ய புராணம் பாடியவர் வந்து ஆப்ஷன் ஏ பரஞ்சோதி முனிவர். 81 கீழ்கண்டோடு பொருந்தாத சொல். செப்பிதான், உரைத்தான், பகன்றான், இது எல்லாமே வந்து சொல்றது வினவினாங்கிறது கேள்வி கேட்கறது. அப்போ அது தவறு, ஆப்ஷன் டி. 82 பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன சொல்லும் கண்ணாடிகள். இது யாருடைய ஹைக்கூ கவிதைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி நா முத்துக்குமார். 83 பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக இருப்பவை ஆப்ஷன் பி முதல் எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் மொத்தம் வந்து 10 வகைப்படும். 84 கரகாட்டம் ஆடுபவர் கரக செப்பில் மணல் அல்லது பச்சரிசியை நிரப்புவர். கரெக்டு. கரகாட்டம் நிகழ்ச்சியில் இத்தனை பேர் நிகழ்த்த வேண்டும் என்ற வரையறை இல்லை. இது வந்து கரெக்ட், ஆப்ஷன் பி. 85 இரவலர் என்பது எது சொல் வந்து இரவலர்னா வந்து ஏந்துபவர், புறவலர்ங்கிறத அள்ளி கொடுப்பவர். ஆப்ஷன் பி புறவலர். எதிர்ச்சொல் தானே கேட்டிருக்காங்க, அப்போ புறவலர், ஆப்ஷன் பி. 86 பார்க்கலாம், ஆப்ஷன் பி. 86 கலித்தொகை டேஷ் நூல்களில் ஒன்று. கலித்தொகைங்கிறது 8 தொகை நூல்களில் ஒன்று. ஆப்ஷன் பி. பந்தர் எவ்வகை போலி. பந்தர், பந்தர்ங்கிறது பந்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பந்தர்ங்கிறது வந்து கடைப்போலி. ஆப்ஷன் பி. 88 பானை செய்யும் சக்கரம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ஷன் டி திருவை. 89 எண்ணி துருங்க டேஷ் துணிந்த பின் எண்ணுவம் என்பதற்கு விடுபட்ட சொல் வந்து ஆப்ஷன் ஏ கருமம். திருவள்ளுவர் வந்து திருக்குறள் சொல்லியிருப்பாரு, ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கலாம், ஆனால் செய்ய ஆரம்பிச்சுட்டுனா வந்து அதில் வந்து யோசனை பின்வாங்குதல் என்பதே கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார். எப்படி நம்ம ஒரு எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது ஃபுல் ஸ்ட்ரெச்சாக படித்து அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி லாஸ்ட்டில் வந்து அந்த ஒரு நம்ம நினச்சதை சாதிக்கிறது தான் வந்து ஒரு மிகச்சிறந்த செயல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து யோசிக்கக்கூடாது, நம்மளால் ஜெயிக்க முடியுமா இல்லை நம்ம லாஸ் ஆகிடுமா அப்படின்னு சொல்லி நடுவில் வந்து சிந்திக்கக்கூடாது, அதுக்காக சொல்லியிருப்பார். இது வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 90 வந்து திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும். ஆப்ஷன் பி. 91 பார்க்கலாம், பொறுத்துக்க. இக்கு இங்கு அப்படிங்கிறது வந்து நாவின் நுனி அன்னத்தின் நுனி. இச்சு இஞ்சு அப்படிங்கிறது நாவின் நுனி மேல் பண்ணின் அடி. இட்டு என்று அப்படிங்கிறது வந்து நாவின் இடை அன்னத்தின் இடை. இத்து என்னங்கிறது நாவின் முதல் அன்னத்தின் அடி. ஆப்ஷன் ஏ. இப்போ 4 to 1 3. 92 திருவிழா புராணத்தின் பெரும் பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ காண்டம். திருவிளையாட புராணமுக்கும் வந்து காண்டம் வரும், கம்பராமாயணத்துலையும் காண்டம் வரும். 93 அமுதம் தேனும் தேன்மழை துறைமுகம் ஆகிய நூலை இயற்றியவர் வந்து ஆப்ஷன் சி சுரதா, ஓமை கவிஞர் சுரதா அவர்கள். 94 நீக்குதல் என்று சொல்லி எதிர்ச்சொல் வந்து சேர்த்தல். ஆப்ஷன் டி. 95 கும்பாட்டம் என்று அழைக்கப்படும் நிகழ்நிலை வந்து கும்பாட்டம் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி கரகாட்டம். கும்பம் அப்படிங்கிறது கரகம். குறிஞ்சிக்கிறதுக்கு வந்து கடவுள் பேர் கொடுத்துருக்காங்க, திணையும் கடவுளும் தெய்வம் கொடுத்துருக்காங்க. தெய்வம் குறிஞ்சிங்கிறதுக்கு வந்து முருகன், மலைமேல் வந்து முருகன். முல்லைங்கிறதுக்கு வந்து திருமால், மருதம்ங்கிறது இந்தியரன், பாலைங்கிறது கொற்றவை. இப்போ 2 3 4 1 2 3 4 1 ஆப்ஷன் சி. அடுத்தது 97 கம்மன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுவர் வந்து ஆப்ஷன் பி பாரதியார். பாரதியார். 98 பார்க்கலாம், ஆப்ஷன் பி பாரதியார். 98 பொறுத்துக. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் ஒரு நாட்டின் அரண் வந்து காடு. சிறந்த நாடு வந்து முயற்சி இல்லாமல் வளம் தரும் நாடு. செய்தற்கரிய செயல்களை செய்பவர் வந்து உயர்ந்த பண்புடையார். இப்போ 3 4 1 2 ஆப்ஷன் ஏ. வியங்கோல் வினைமுற்று தொகை வந்து வல்லினம் வந்து மிகாது. ஆப்ஷன் ஏ. வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறது வாழ்க தமிழ், வெல்க தமிழ். இது பின்னாடிலாம் வந்து வியங்கோல் வினைமுற்று பின்னாடிலாம் வந்து வல்லினம் வந்து மிகாது.
100 பார்க்கலாம். கூற்று கொடுத்துருக்காங்க. தமிழெண்களை முதலெழுத்து சார்பெழுத்து என்று இரு வகையாக பிரிப்பது. கரெக்டு. உயிர் 12 மெய் 12 ஆகிய 30 எழுத்துக்களும் சார்பு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. கிடையாது. இது வந்து முதல் எழுத்துக்கள். முதல். இப்போ 1 சரி, 2 தவறு. ஆப்ஷன் ஏ. ஸோ இதோட வந்து நம்ம வந்து 100 கொஸ்டின் வந்து பார்த்துட்டோம். இந்த 100 கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அதை வந்து லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் காயத்ரி. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.